தங்கம் வீழ்ச்சி அடையல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீழ்ச்சி அடையணும் எப்படி தெரியுங்களா? இப்போ திடீர்னு பழையபடி ரூ. 50,000 ஒரு சவரன் வந்துருச்சு அப்படின்னா தான் அது வீழ்ச்சின்னு சொல்லலாம். சார் ஒரே நாளில் ரூ. 16,000 ஏறிச்சுல்ல. பட்ஜெட்டில் இன்னும் குறைஞ்சிருந்தா இன்னும் கூட குறைஞ்சிருக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கத்தினுடைய விலை ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 23,000 அப்படின்ற அளவுக்கு குறைய ஆரம்பிச்சு இன்னைக்கு ரூ. 13,950 ஒரு கிராம் அப்படின்றது வந்து நல்ல ஒரு ரேட்டு. பையர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வாங்கக்கூடிய ஒரு நல்ல தருணம். ஏன்னா என்னடாது ஏறிச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சவரனுக்கு ஒரு 3,000 குறைஞ்சிருக்குல்ல, அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தங்கத்து விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10% ஏறிச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு பெரிய காசுல. இப்போ வளர்த்தவங்க இருந்தது அமெரிக்கா தான். ஸோ அவங்கள நோக்கி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்கள்ட்ட தான் நிறைய இதுவும் இருக்குது, கோல்டும் அவங்கள்ட்ட இருக்குது. ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு டாலர் வைஸ் பண்ணுறோம். பாதகம்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சாதகம்னு பார்த்தா நிறைய இருக்குது. அதாவது ஒன்று குறைச்சாச்சு அப்படின்னா தற்காலிகமாக விலை உயர்ந்ததில் தானே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 12,440 இருந்த தங்கம் சும்மா 99,000 இருந்துச்சு ஒரு சவரன். இன்னமும் 1,11,600 தானே இருக்குது. அந்த இதுக்கே கூட வரல. நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம்லேயே நான் வாங்கிட்டு விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கத்து பக்கம் வராதிங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது என்னென்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம். எப்படி உயர்றப்போ ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுபோல் என்னென்னா இன்னும் உயரும். அது ஏதாவது ஒரு காரணத்தை தேடி இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் உயர்றதுக்கு ஒவ்வொரு காரணம். அதெல்லாம் போக ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்ற மாதிரி பார்த்துட்டு ரேட் அதை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அதனுடைய சேர்மன் வந்து முதல்ல ஜெரோம் பவுல் இருந்தார். அவர் என்ன பண்ணார், 2025 மட்டுமே 2 முறை வந்து இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்காக வட்டி விகிதத்தை குறைச்சார். 0.25%, 0.2. அது எப்பயுமே இந்த வட்டி விகிதத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதோட இம்பேக்ட் நிறைய இருக்கும். இம்மீடியட்டாக அந்த டெபாசிட் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே டைவர்ட் பண்ணி எடுத்து கோல்டில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கோல்டில் போட்டாங்க அப்படின்னா கோல்டுடைய விலை உயரும். இது அதே மாதிரி இந்த முறை மீட்டிங்கும் வந்து 29ஆம் தேதி நடந்துச்சு, 28, 29. அப்போ வந்து தங்கம் விலை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தங்கத்து விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டில் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10% ஏறிச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு பெரிய காசுல பல மில்லியன் டாலர்ஸை போடுவாங்க. அதில் ஒரு 10% ஏறிச்சுன்னா டக்குன்னு ஒரு பெரிய லாபம் வரும். அதனால் போட்டாங்க. இது மாற என்ன ஆகிடுச்சு, அந்த இதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்கலை, அப்படியே நிப்பாட்டிட்டார். பலமுறை வந்து ஏற்கனவே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப்பே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து இல்லை இப்போதைக்கு குறைக்க வேணாம் அப்படின்லாம் கூட கேட்டுறப்போ கூட தன்னிச்சையாக செயல்பட்டார் அந்த ஜெரோம் பவுல். இல்லை இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை பண்ணார். இந்த வாட்டி குறைப்பாருன்னு எதிர்பார்த்த நேரத்தில் குறைக்காமல் சமநிலை நிலை பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பதவி காலமும் முடிஞ்சு போச்சு. புதிய சேர்மனாக வந்து கெவின்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, தற்காலிகமாக ஏறின அந்த தங்கமானது ஒரு டவுன். அதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ் ட்ரேட் ஆன்லைனில் யூகமணியும் அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இதில் போயிடுச்சு. அதனால் எல்லாருமே அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே விற்க ஆரம்பிச்சுட்டு அதை தொடர்ந்து பேனிக் செல்லிங் தான். ஆமாம், அதுவும் ஒரு காரணம். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கு, அந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் பீரியட்னு சொல்லுவோம், அது எல்லாமே வர இது பேனிக் செல்லிங் ஆகிட்டு விலை கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிச்சு. ஆமாம் ஏன் சார் ஒரே நாளில் 16,000 ஏறிச்சு இல்லை, அதுக்காக தானே ஏறிச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்ஜெட்டு ஒரு காரணம். பட்ஜெட்டில் இன்னும் குறைஞ்சிருந்தால் இன்னும் கூட குறைஞ்சிருக்கும். வரல, பட்ஜெட்டில் தாக்கம் எதுவுமே வரலை. இதையொட்டி பேனிக் செல்லிங் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒன் பை ஒன் வரவும் தங்கத்தினுடைய விலை ஒரு சவரனுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 23,000 அப்படின்ற அளவுக்கு குறைய ஆரம்பிச்சு இன்றைக்கி 13,950 ஒரு கிராம் அப்படின்றது வந்து நல்ல ஒரு ரேட்டு. பையர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வாங்கக்கூடிய ஒரு நல்ல தருணம்.
ஏன்னா என்னடா அது ஏறிச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சவரனுக்கு ஒரு 3000 ரூபா குறைஞ்சிருக்குல்ல, அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்ம விலை ஏறும்போது நம்ம ட்ரம்ப், அதுக்கப்புறம் போர் சூழல், உலக பொருளாதாரத்தில் ஒரு இன்ஸ்டேபிள்லாம் நம்மளே பேசியிருக்கோம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஃபெடரல் வங்கியுடைய செயல்பாடுகள் தங்கத்தில் முதலீடு பண்ணவங்க திரும்ப தங்கத்தை விற்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் மட்டும்தான் பெரிய காரணம். ஆமாம், பெரிய காரணம் இதுதான். இதுக்கும் அவங்க தான் காரணம் இல்லையா? எப்படி ஏறுறதுக்கு வந்து அமெரிக்க அதிபர் ஒரு காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரி இதுக்கும் அவங்களுடைய எதிர்நோக்கி தானே இருந்துச்சு. இல்லை இல்லை இல்லை, அதுதான் அந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பாரல. அது பெரிய அளவுக்கு அதுவும் அவங்க குறைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக விலை ஏறி இருக்கும். குறைக்காமல் விட்டதுனால தற்காலிகமாக உயர்ந்ததும் ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஒரு பேனிக்கும் எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் வேறு ஏதாவது ஒரு காரணம் வரணும், இல்லை இந்த பேனிக் செல்லிங் திருப்பியும் அப்படியே ரீட்டைன் ஆச்சு, புரியுதுங்களா? அப்படின்னா திருப்பி கொஞ்சம் குறையலாம். நான் அந்த மாதிரி தெரியலை, ஏன்னா இதுவே நல்ல ஒரு ட்ராப் தான். ஆமாம், அதனால் இதுக்கப்புறமும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற 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 ஆரம்பிச்சிடும். திரும்ப ஏன்னா வட்டி விகிதத்தில் எதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றம். ஆமாம், இதில் மாற்றம் இல்லை, மற்ற பிரச்சனைகள் இப்போ கிரீன்லாண்டு பிரச்சனை இருக்குது, ஈரான் பிரச்சனை இருக்குது, அதில் ஏதாவது கையை வைக்கிறாரு, ஏதாவது ஒரு இம்பேக்ட் வந்துச்சுன்னா நிச்சயமாக மாற்றம் வரும்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக அவரை சுற்றி தான் இந்த தங்கம் விலையே. ஆமாம் ஆமாம், இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆனதுனால இன்றைக்கி வலுத்தவங்க கையில் தான் எல்லாமேன்ற மாதிரி. இப்போ வலுத்தவங்க கைன்றது அமெரிக்கா தான். ஸோ அவங்கள நோக்கி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்கள தான் நிறைய இதுவும் இருக்குது, கோல்டும் அவங்கள்ட்ட இருக்குது. ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டாலர் வைஸ் பண்ணுறோம். நம்ம பண்ணுறதே வந்து ட்ராய் அவுன்ஸுன்னு சொல்கிறோம். அந்த ட்ராய் அவுன்ஸை டாலர் வச்சு பேஸ் பண்ணி வருது. ஒருவேளை டாலருடைய மதிப்பு குறைஞ்சி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிரிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி எல்லாருமே மற்ற கரன்சி போயிட்டாங்க அப்படின்னா தான் இது வந்து அதுலேருந்து நாம் வெளியே வருவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் இந்த ஒரு மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். டாலர் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு நாடுகள் தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தது நம்ம சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ தங்கமும் இவ்வளோ வீழ்ச்சி அடையுதுன்னா அப்போ எது மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே உலக பொருளாதாரம். இல்லை இல்லை, தங்கம் வீழ்ச்சி அடையலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீழ்ச்சி அடையுதுன்னா எப்படி தெரியுங்களா? இப்போ திடீர்னு பழையபடி 50,000 ரூபா ஒரு சவரன் வந்துருச்சு அப்படின்னா தான் அது வீழ்ச்சின்னு சொல்லலாம். இப்போ தற்காலிகமாக விலை உயர்ந்ததில் தானே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 12,440 ரூபா இருந்த தங்கம் சுமார் 99,000 ரூபா இருந்துச்சு ஒரு சவரன். இன்னமும் 1,11,600 தானே இருக்குது. அந்த இதுக்கே கூட வரல விலை அப்படி பார்க்க போனால் தானே இருக்குது. அதனால் வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இது டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஃபெடரல் வங்கியோடைய அமெரிக்கா அரசு போட்ட ஒப்பந்தம்லாம் நிறையா பேசுகிறாங்க. தங்கத்தோட விலையை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியான வேலைகளை பாரு. ஆமாம், அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்குது. அவங்க தன்னுடைய அந்த ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணுறது இந்த தங்கத்தை வந்து விலை உயர்த்தி அப்போ அதனுடைய அசெட் வேல்யூ ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அதை காமிக்கலான்ற மாதிரி கூட ஒரு இது இருக்குன்னு ஒரு செய்திகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை இனிமேல் தான் பொறுத்து பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடியே மற்ற நாடுகள் இப்போ அவங்க ஒருத்தர் மட்டும் செய்யலையே, எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு தங்கத்தை வாங்கிட்டு இருக்கு. போலண்டு, கஜகஸ்தான், அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா துருக்கி, சைனா, செக் ரிப்பப்ளிக்கு, உஸ்பெகிஸ்தான், இந்தோனேஷியா, இவங்க பிரிக்ஸில் இருக்காங்களே முதல் நாடு பிரேசில், இவங்க எல்லாமே நாடு தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய எக்கச்சக்கமாக வாங்கினனால தான் இந்த விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து நம்ம கடந்த வருஷம் 4 டன் தங்கம் தான் வாங்கியிருக்கோம். போலந்துலாம் 90 டன் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அந்தளவுக்கு நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கு. பட் கடந்த இதுலேயே பார்த்தோம்னா நம்ம வந்து 227 டன் வாங்கிட்டோம் கடந்த 4-5 வருடத்தில் மட்டுமே. நம்ம இருந்தது 653 டன் வச்சுருந்தோம் கையில். அதில் மீதி 227 டன் மட்டுமே இந்த 5 வருஷத்தில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் ஒருவேளை இதெல்லாம் இந்த மாதிரி விலை ஏறப்போகும்னு தெரிஞ்சு தான் இந்த நம்ம அரசாங்கம் வாங்கிட்டாங்களான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் தங்கத்து இவ்வளோ விலை உயர்வு தொடர்பாக ஏதாவது அறிவிப்புகள் வரலாம், அதனுடைய இறக்குமதி வரி இதெல்லாம் குறைக்கப்படலாம்னு நிறைய இருந்தது. ஆனால் அது எதுவுமே வரலை. நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைப்பாங்க அப்படி? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம், நிறைய எதிர்பார்த்தோம். ஏன் எதிர்பார்த்தோம்? மக்களுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட இதுவுமே தங்க விலை ஏறாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த தங்க விலை அப்படியே நின்று இருந்துச்சுன்னா இறக்குமதி வரி வந்து ஏற்கனவே நல்லா குறைச்சிட்டாங்க. நம்ம சும்மா சொல்லக்கூடாது. திருப்தியான முறையில் 15% இருந்த இறக்குமதி வரியை வெறும் 6% கொண்டு வந்துட்டாங்க. டபுள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்துட்டாங்க. அதுவே நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் நன்றி சொன்னோம் மத்திய அரசாங்கத்துக்கு.
ஆனால் இந்த வாட்டி ஏன் எதிர்பார்த்தோம்? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து தான். ஆனால் இந்த வாட்டி எதுக்காக எதிர்பார்த்தோம்? தாறுமாறாக விலை போச்சு, இதனால் ஒரு 8,000 ரூபா குறையுமே அப்படின்னு இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம். பட் அது இந்த வகையில் குறைஞ்சிச்சு. அவங்க இறக்கலை, சொல்ல முடியாது. பின்னொரு காலத்தில் கூட அதுக்கப்புறம் ஒரு இதை தவிர ஒரு பாலிசி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஞ்சம் பொறுத்து இருந்து ஒரு 6% 5% குறைச்சிட்டு 1% மிடில் கொண்டு வந்தால் கூட ஆச்சரியப்படல. அது எப்போ வேணாலும் கூட வரலாம். என்னுடைய கணிப்பு எப்போ வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் குறைச்சா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் நிறைய எங்கள் அசோசியேஷன் மூலிமா நிறைய கொடுத்துருக்கோம். மாநில அளவுலேயும் இந்திய தேசிய அளவுலேயும் எல்லா இதுலேருந்து இந்த மாதிரி குறைச்சிங்கன்னா என்னென்ன நடக்கும், என்னென்ன நல்ல விஷயங்கள், சாதகம் பாதகம். பாதகம்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சாதகம்னு பார்த்தா நிறைய இருக்குது. அதாவது ஒன்று குறைச்சாச்சு அப்படின்னா கடத்தல் தங்கம் அறவே வராது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதாவது ஏற்கனவே அதை கூட சுட்டி காட்டியிருந்தோம். ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இம்போர்ட் டியூட்டின்றது ஒரே 1% இருந்துச்சு. அப்போ வருஷம் ஒன்றுக்கு 1 கிலோ தங்கம் கூட கடத்திட்டு வரல யாரும். ஒன்றுமே இல்லையே, அங்கேயும் ஒரே ரேட்டு இங்கேயும் ஒரே ரேட்டு. எதுக்கு கடத்திட்டு வருவான் அவன்? 1.5 கோடி ரூபா. இப்போ அன்றைக்கி இருக்கிற விலை கம்மி தான், 50 லட்சம் 25 லட்சம் வைங்க. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படின்றனால வரல, அந்த இதே தேவையில்லை. அது மாதிரி இப்பையும் 1% அப்படின்னு அறிவிக்கணும். அறிவித்தா கண்டிப்பாக வரவே வராது. அப்படி அரசாங்கத்துக்கு இழப்பு வராது. இன்னொரு விஷயம், வருவாய் இழப்புன்னு வேணால் சொல்லலாம். இம்போர்ட் டியூட்டினால எங்களுக்கு வந்து வருமானம் வருது. அதையுமே இப்போ வந்து அதை இன்னொரு வகையில் நம்ம எடுத்துடலாம். இந்த இதை தடுத்து படிக்கணும். கடத்தல் தங்கம் வராது. கடத்தல் தங்கம் வந்தால் தானே நம்பர் 2ல் வியாபாரம் நடக்கும். கடத்தல் தங்கம் வரலைன்னா எல்லாமே நம்பர் 1ல் தானே நடக்கும். பேங்க்கில் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுவாங்க, அதிலேருந்து நம்பர் 1ல் மட்டும்தான் வியாபாரம் நடக்கும். அப்படி ரொம்ப டாக்ஸ் பே பண்ணுவாங்க. டாக்ஸ் பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுலேருந்து வருமானம் வரும். அது ஏற்கனவே அரசாங்கத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் கூடிடுச்சு. ஏன்னா இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1,00,000 கோடி வந்து டாக்ஸ் கலெக்ஷன் வருது ஒரு மாதத்துக்கு ஜிஎஸ்டியில் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தான் பார்ப்பாங்க. அடுத்த வருஷமாக அந்த 1 லட்சம் வருதா இல்லை கம்மியாகிடுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 மடங்கு ஆகுது. அன்னைக்கு 50,000 ரூபா விற்கிறப்போ வெறும் 1,500 ஒரு சவரனுக்கு 1,500 டாக்ஸாக கட்டிகிட்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணி கட்டிடுறோம். இன்றைக்கி 1,25,000 வர்றப்போ மக்கள்கிட்ட நாங்கள் 3,750 ரூபா வசூல் பண்ணி கட்டுறோம். ஸோ அரசுக்கு வருவாய் தானே. அது மாதிரி இந்த இது நிப்பாட்டினா கூட அதுலேருந்து வருமானம் வருது அப்படின்னா அதெல்லாம் சுட்டி காட்டணும், நல்லது எது எதுன்னு. பட்டு இந்த வாட்டி வரலைனாலும் நாங்கள் நம்பிக்கையோட சரி திருப்பி எப்பயாவது ஒரு வாட்டி வரும். அந்த 1 லட்சங்கிற மைல் ஸ்டோனுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 2 நாளில் ஒரு 7,000 குறைஞ்சா கூட டக்குன்னு வரலாம், ஆனால் வராது. அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேறு ஏதாவது காரணங்கள் எதுவும் இல்லை, சுமூகமான இது. வேறு இன்னும் ஒரு நாடுகள் தங்கத்தை விற்க வந்தாங்க அப்படின்னா தான் ரொம்ப பேனிக் ஆகிடும். அது இதாக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போவுமே அந்த தங்கத்து மேலே இருக்கிற மதிப்பு அப்படியே தான் இருக்குது. அவங்க வந்து இன்னும் வாங்குறதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது அந்தளவுக்கு வராது. வந்தால் சந்தோஷம்தான். இப்போ தங்கம் வாங்குறதுக்கு சரியான தருணம் தானே? அருமையான தருணம். ஏன்னு சொல்கிறேன்னா டபுள் மைண்டாக இருப்பாங்க சில பேர். இப்போ வாங்கலாமா, எப்படி கொஞ்சம் இறங்கினா வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 22% விலை குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது அருமையான ஒரு விஷயம். அதனால் இப்போ தாராளமாக வாங்கலாம். மக்கள் உங்ககிட்ட இந்த விலை குறைஞ்சதுக்கப்புறம் என்கொயரிஸ் நிறைய பண்ணுறாங்க. ஆமாம் கேட்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு எடுக்கலான் இருக்கேன். நான் தான் சொல்கிற ஒரே விஷயம், எப்போயுமே பணம் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. என்னுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கூட கேட்டிருக்காங்க, இவர் பாட்டுன்னு கடன் வாங்கி வாங்க வேணான்னு சொல்லிட்டாரு, நாங்கள் இதை நம்பி நாங்கள் கடன் வாங்கி தங்கத்தை வாங்கல, விலை ஏறி போச்சே அப்படின்னு. இப்போ இறங்கி போச்சே. இப்போ பாருங்கள், இப்போ கடன் வாங்கி அவர் வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஆகிருக்கும், ஒரு 24,000 ரூபா 25,000 ரூபா பவுனுக்கு இறங்கியிருக்கு. அப்போ இது நஷ்டம். ஏற்கனவே வட்டி ஒரு பக்கம் நீ கட்டணும்,
இனி வாங்கி ஹை ரேட்டில் வாங்கியிருப்ப கடன் வாங்கி, இப்போ இது ஒரு சவரனுக்கு 25,000, நீ 10 சவரன் வாங்கினாலும் 2.5 லட்ச ரூபா உன்னால பெரிய நெருக்கடி. அப்போது மன உளைச்சல் வரும். இதனால தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி மன உளைச்சல் வராத, இருக்கிறப்போ பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிற காரணம் தான். சிறுக சிறுக சேமிங்க, நம்மகிட்ட இருக்க பணமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவேன். சார், இந்த விலை ஏறினப்போ எல்லாரும் போய் சொன்னது என்னன்னா, தங்கத்தை கொஞ்சம் வித்தரலாம், ஏன்னா விலை பயங்கரமாக ஏறி இருக்கு. சில பேர் வந்து வேணாம், இன்னும் ஏறும், இருக்கிற தங்கத்தை இருப்பிலே வைப்போன்ற மாதிரி 2 இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன். ஒன்று, இது ஷார்ட் டேர்மில் பார்க்குறதா, லாங் டேர்மில் பார்க்குறதா. லாங் டேர்ம் அப்படின்னா குறைந்தபட்சம் 24 மாதம். ஷார்ட் டேர்ம்னா 1 மாதம் 2 மாதம். நீங்கள் இந்த ஷார்ட் டேர்ம்லேயே நான் வாங்கிட்டு விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கத்து பக்கம் வராதீங்க. அதில் ஷேர் மார்க்கெட் இருக்குது, இல்லை மற்ற விஷயங்கள் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். லாங் டேர்ம் அப்படின்னா 24 மாதம். நீங்கள் இப்போ 2 மாதம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க, இப்போ விலை குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்க. இன்னும் 24 மாதம். இதை நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடுக்காக தான் வாங்குறீங்க. பிற்காலத்தில் வருங்காலத்தில் தேவைன்னு தான் வாங்குறீங்களே தவிர, நான் ஸ்பெக்குலேட் பண்ணணும் அப்படின்னு வாங்கலைல்ல. இதில் வர இன்வெஸ்டர்ஸ் யாரும் அப்படி வாங்கலை. அதாவது நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஒரு தேவை, பிற்காலத்தில் ஏறிட்டு போகும், அதுக்காக வாங்குறது. நம்ம ஒன்றும் பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. பிக் இன்வெஸ்டர்ஸ்னால் கோடிக்கணக்கில் போடுவான். அவங்க அது ஒரு ஸ்மக்லிங் மாதிரி பயன்படுத்தி அவனை பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட் டேர்மில் தான் போடுவான், எடுத்துடுவான். இன்ட்ராடே பண்ணுவான், மந்த்லி கான்ட்ராக்ட் போடுவான், இல்லை 2 மாதத்தில் கணக்கு வைப்பான். நம்ம அது பண்ணுறது இல்லையே. இப்போ கூட சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து வீடு கட்டலான்னு பணம் வச்சுருக்கேன், அந்த பணத்தை தங்கத்தில் போடவா, 2 மாதத்தில் விலை ஏறும்ல, அதுக்கப்புறம் வாங்குவா. நீங்கள் வந்து இந்த படத்தில் காமெடியில் வரும் பார்த்தீங்களா, செவனேன்னு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்வான். அது மாதிரி செவனேன்னு நீ வச்சுக்கோப்பா, முக்கியமான வீடு கட்டுறதுக்கு நீ பணத்தை அலாட் பண்ணி வச்சுருக்க, இதை போய் நடுவில் போய் சூதாட்டம் மாதிரி இது போய் வரும், செய்யாது. நீ 10 பவுன் சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காரு, 10 பவுன் வாங்கி வைப்பார். இந்த மாதிரி திடீர்னு ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா அவருக்கு பெரிய இதாகிடும். அந்த டைம் பார்த்தா நம்மளோட நேரம் பணமும் தேவை இருக்கும். என்ன பண்ணுவேன், நீ பணத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இது லாங் டேர்ம் வந்தால் பரவாயில்ல. லாங் டேர்ம்னா 24 மாதம் கேப் இருக்குது. நிச்சயமாக அந்த 24 மாதம் கேப்பில் இதை விட இன்னும் ஜாஸ்தி போகும். இப்போ எப்படி இறங்குச்சு ஏறிச்சோ அதே மாதிரி வேகத்தில் போயிட்டு தான் இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தங்கம் அடுத்த 24 மாதத்துலேயே சரியான ஒரு தூரத்தை ட்ராவல். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு விலை ஃபிக்ஸ் சொல்லுவீங்க. இந்த 6 மாதத்தில் எவ்வளோ இருக்கும், வருஷம் முடியும் போது எவ்வளோ இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே நம்ம சொல்கிறப்போ 1,30,040 ஜூலையில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது வந்து அந்த விலையை நடுவுலேயே டச் ஆகிடுச்சு, ஜனவரியிலே டச் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து ஓரளவுக்கு மிதமாக இப்படி போயிட்டு தான் இருக்கும். 1.50 வரைக்கும் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே ட்ராவலிங் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வருட கடைசி டிசம்பர் மாதம் 31 2026 அப்படின்றது வந்து ஒரு இலக்கு பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபா ஒரு சவரன்றதை வந்து கண்டிப்பாக வந்து அடையும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்தளவுக்கு மாற்றங்கள் பிரச்சனைகள் அப்படி இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் எதுவுமே சமசீர் பண்ணல, எதுவுமே இன்னும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரல. அதனால் அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.